என்னோடய பேர் மனோஜ். நான் கேடிஎஸ்பி கம்பெனியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். லாஸ்ட் 2015 நவம்பர் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு 2016 மே 6 என்னை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன்னு சொல்லி. அது போக மீடியாவில் வந்து கம்பெனியோட பல விஷயங்கள் நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். பல விஷயங்கள் சொன்னால் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி, தவறான கணக்கு, அவங்களோட அணுகுமுறை தொழிலாளிகளோட இந்த விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணதுனால என்னை வந்து லாஸ்ட் மே 6 வந்து என்னை டிஸ்மிஸ் பண்ணாங்க. கம்பெனியோட காரியங்களை கம்பெனி பற்றி தவறாக மீடியாக்களில் சொன்னதுனாலையும் இந்த காரணத்தினால அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் நவம்பர் 7 அப்புறமா 2015 நவம்பர் 7 அப்புறமா, அதாவது லாஸ்ட்டு பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா, ஏன்னா நான் பஞ்சாயத்து எலெக்ஷன் நான் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தேன். பெண்கள் உரிமை சார்பாக இருந்து ஒரு 8796 ஓட்டு வாங்க. நான் 7ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா 9ஆம் தேதி என்னோட பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் ஒரு பெண்ணை வந்து கற்பழித்ததாகவும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்ததாகவும் 2வது குற்றவாளியாக திருமதி கோமதி அவர்களை வந்து இதில் சேர்த்துருக்காங்க. நான் வந்து முதல் பொறியாக சேர்க்கப்பட்டிருக்கேன். இந்த விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு எங்களை வந்து மக்கள்கிட்டேருந்து ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு போன விஷயம் பார்க்க முடியும். ஸோ நவம்பர் 7 அப்புறமா இப்போது ஒரு பெரிய கேப்னே சொல்லணும் இந்த பெண்கள் உரிமைக்கு. அது போக எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி உண்டு, ஏன் இந்த 1.5 வருஷமாக இவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருந்ததுன்னு சொல்லி நீங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நவம்பர் 7 அப்புறமா அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே உள்ள தொழிலாளிகள் பட்ட கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஃபஸ்ட்டு போனஸ்க்காக சம்பளம் பண்ணினோம். அதுக்கப்புறமா சம்பளத்துக்காகவும் நாங்கள் போராட்டம் பண்ணோம். இதுக்கு ரெண்டுக்கு இடையில் ஒரு 14 நாள் இருந்துச்சு. இந்த 14 நாள்லேயே இந்த 3 யூனியன்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு டிவிஷன்ஸாக போயிட்டு ஆளுங்களை மிரட்டுறதும், சில ஆளுங்களை பைசா கொடுத்து வாங்குறதும், மோஸ்ட்லி மிரட்டியிருக்காங்க. அதே போல் கம்பெனி ஒரு நிலப்பாடு எடுத்துச்சு. அந்த நிலப்பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எதுவும் பேசுகிறதா இருந்தாலும் எங்ககிட்ட டேரெக்டாக பேச முடியாது. அப்படி நீங்கள் என்ன பேச விரும்பினாலும் நீங்கள் வந்து யூனியன் வழியாக தான் எங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து யூனியனோட கண்ட்ரோலை விட்டுட்டு வெளியில் போயிட்டோம். அது வரைக்கும் நாங்கள் யூனியனோட கண்ட்ரோலில் இருந்தோம். ஸோ யூனியன் எங்களுக்கு வேண்டாம், யூனியனோட கண்ட்ரோல்ட்டு நாங்கள் வெளியில் இருந்ததுனால யூனியனுக்கு வந்து யூனியன் இல்லைன்னு சொன்னால் கம்பெனி நடத்த முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து யூனியனை வந்து வேண்டான்னு சொல்கிற நிலைமையில் இருந்தோம், வேண்டான்னு சொன்னோம். ஸோ அதனால தான் கம்பெனி வந்து எங்களை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுது. நீங்கள் உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை டேரெக்டாக நீங்கள் எங்கள்கிட்ட பேசக்கூடாது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது, நீங்கள் வந்து போய் உங்களோட யூனியன்கிட்ட சொல்லுங்கள், அந்த யூனியன் மூலமாக எங்களுக்கு வந்து அவங்க அதை தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால் ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எங்கள் கூட, அதாவது பெண்கள் உரிமை சார்பாக போராட்டம் பண்ண வந்த எல்லா தொழிலாளிகளும், பெண் தொழிலாளியாக இருக்கட்டும், ஆண் தொழிலாளட்டும், இவங்க எல்லாரும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்கப்படுறாங்க. எப்படி தாக்கப்படுறாங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெண் தொழிலாளி இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு ஆண் சூப்பர்வைசருக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு 4 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த லேடியை. அதுக்கான காரணம், இவங்க சொல்கிற காரணம் வந்து அந்த லேடி இவரை வந்து வெர்பலாக அப்யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க, யார் சூப்பர்வைசரை. ஸோ அதனால அவங்க 4 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு 130 பேருக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 நாளாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பேர்கிட்ட டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன போல் உள்ள மற்ற தொழிலாளிகளையும், யார் எங்கள் இதில் முன்னாடி இருந்தாங்களோ. அது போக இவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, தே ஆர் கார்னர். அவங்க வந்து ஒரு ஒடுக்கப்படுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த 1.5 வருஷமாகவே அவங்க ஒடுக்கப்படுறாங்க. அவங்களோட குரல் வலைகள் நெருக்கப்படுகிறது எல்லா விஷயத்துலையுமே. அவங்களால எதுவும் கேட்க முடியாது. ஏதாவது கேட்டாலும் நீ கோமதிகிட்ட போய் கேளு, மனோஜிட்ட போய் கேளு அப்படிங்கிற வாதங்கள் வந்து அடித்தரமாக ஆணித்தரமாக வைக்கப்படுது நம்மளோட கம்பெனிக்கிட்ட இருந்தும், அதே போல் யூனியன்கிட்ட இருந்தும். ஸோ இந்த யூனியனோட ஆட்கள் இப்போவும் எங்கள் சார்பாக நின்று போராட்டம் பண்ண எல்லாரையுமே இவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அது போக இந்த கம்பெனி எடுத்துக்கிட்ட சில நிலப்பாடுகள் பார்த்திங்கன்னு சொன்னால், வாட்டர் சப்ளை கொடுக்கறதில்ல, இவங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் பர்மிஷன் கொடுக்கறதில்ல, சிக் லீவ் கொடுக்கறதில்ல, கேஷுவல் லீவ்ஸ் கொடுக்கல, ப்ரிவிலேஜஸ் லீவ்ஸ் கொடுக்கல. சப்போஸ் இவங்க வந்து சிக்காகி ஒரு 4 நாளோ 5 நாளுக்கு மேலே எடுத்தாங்கன்னா மெமோ கொடுக்குறாங்க, நோட்டீஸ் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி தேர் கார்னர் அண்ட் தேர் டிகர்ட். எல்லா சைடுலேருந்தும் எல்லா மூலையிலேருந்தும் அவங்கள வந்து ஒரு விதமாக ஒடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக மறுபடி இந்த மாதிரி ஒரு போராட்டமோ, மறுபடி இவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தோம்னா நம்ம பெரிய விதத்தில் தாக்கப்படுவோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதில் வந்து இந்த 3 யூனியன்களுமே ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படி சொல்லி ஒரு சொசைட்டி நடத்திட்டு இருக்காங்க. இந்த சொசைட்டி மூலமாக 3 யூனியனும் ஒரு சொசைட்டி வச்சுருக்காங்க. இந்த சொசைட்டி மூலமாக ஆளுங்களுக்கு லோன் வழங்கப்படுகிறது. இந்த லோன் வந்து எப்படி இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளோட தொழிலாளிகளோட சம்பளத்திலேருந்தே அதை கழிச்சிட்டு தான் பாக்கி சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதில் இந்த சம்பள பிரச்சனை இல்லாமல், அதாவது
நம்ம சம்பளத்தோட பிரச்சனையை மட்டும் பேசணும், போனஸோட பிரச்சனையை மட்டும் பேசாமல் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டோம்னு சொன்னால் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிகள் ஒரு வட்டிக்கடை போல் செயல்படுன்னு தான் சொல்லணும். அதனால தான் நாங்கள் போராட்டம் முடிந்ததுக்கு அப்புறமா இந்த யூனியன்கள்லேருந்து எங்கள் சார்பாக இருந்த எந்த மக்களுக்குமே வந்து இவங்க வந்து அந்த லோன் கொடுக்கல. ஸோ மறுபடியும் அவங்க வந்து தாக்கப்படுறாங்க. எப்படின்னு சொன்னால், நீ போராடனா உனக்கு இந்தமான சலுகைகள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி. நார்மலாக வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எல்லா தொழிலாளிகளும் லோன் கொடுக்கும். அந்த லோனை வந்து இவங்க அவங்களோட சேலரியிலேருந்து பிடிச்சிக்கிறாங்க. 14% வரைக்கும் வட்டி இவங்க வாங்குறாங்க. 3 மாதத்துக்கூட 14% வட்டி வாங்குறாங்க. முழுமையாக சொல்லப்போனால் இவங்களுக்கு வந்து சேலரியிலேருந்து இந்த அமௌண்ட்டை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டமாக அது தெரியறதில்லை. பட் ஒவ்வொரு மாதத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாய் பிடிக்கிறாங்கன்னா 200 ரூபாய் வந்து அவங்க எஸ்டின்னு சொல்கிறாங்க, செக்யூரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 200 ரூபாய் வந்து கடைசி வரைக்கும் இவங்க லோன் அடைச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கப்படுறதே கிடையாது. அப்படியே இவங்க வந்து லோனை அடைச்சி முடிச்சுட்டு எனக்கு வேண்டாம் இனிமேல் அப்படின்னு சொன்னாலும் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் எஸ்டி அமௌண்ட்டை வந்து திரும்ப இவங்க வாங்குறதுக்கு இவங்க வந்து வேறு யாருக்காவது லோன் வாங்குறதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அவங்களும் லோன் அடைச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் இவங்களால அந்த எஸ்டி அமௌண்ட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களோட கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியே சொல்லுது. இப்போ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்டு வங்கின்னு தான் சொல்லணும், ஒரு ஓட் பேங்க், வாக்கு வங்கி. எப்படின்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக 3 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாகவும் தான் இவங்க வந்து எனக்கு ஓட்டு போடலைன்னா உனக்கு இங்கேருந்து லோன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க கூட நீ போனேன்னு சொன்னால் உனக்கு இங்கே லோன் கிடைக்காது, யூ வில் பி கார்னர்ட், எல்லா விதமும் எல்லா சைடுலேருந்து நீ உனக்கு டார்ச்சர் கொடுக்கப்படும். சூப்பர்வைசர் கிட்டேருந்து, ஃபீல்டு ஆஃபீஸர் கிட்டேருந்து, மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து, யூனியன் கிட்டேருந்து, ஏன் அவங்க சாராத மற்ற யூனியன் கிட்டேருந்து எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கப்படுது. ஸோ அந்த ஒரு காரணம் தான், மெயினான காரணமாக இன்றைக்கி வந்து இந்த பெண்கள் உரிமை சமரத்துக்கு ஆட்கள் யாரும் வர பயப்படுறதுக்கு வர்றாங்க. ஒரு பேர் 2 பேர் வராங்க, அவங்க கை கொடுத்துட்டு விஷ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. காரணம்னு பார்த்துக்கிட்டேன்னு சொன்னால், ஸோ இந்த விஷயத்த நம்ம வெளியில் கொண்டு வர முடியாததுனாலையும் அவங்க எல்லா விதத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கடந்த 1.5 வருஷத்தில் அவங்கள வந்து கார்னர் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பக்கத்துலேருந்து ஒடுக்கும் போது அவங்க பெரிய ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. இங்கே வர்றதுக்கும் இவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் கண்டிப்பாக திரும்பவும் இவங்க வரக்கூடியக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை எந்த வாய்ப்பாக நான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், அடுத்த 6 மாதத்துக்கு உள்ளே அடுத்த 8 மாதத்துக்குள்ளே வரப்போகிற பிஎல்சியில் இந்த யூனியனோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அடுத்த 4வது மாதத்தில் வரப்போகிற நம்மளோட போனஸை பற்றி பேச வேண்டிய விஷயம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் April 1, 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்டர் நரேந்திர மோடியோட கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது. உங்களோட போனஸ் ஃபிக்ஸேஷன் சேலரி வந்து 3500லேருந்து 7000 ரூபாயாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ 7000 ரூபாய் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னங்கன்னு சொன்னால் 12 மாதத்துக்கு 84,000 ரூபா. இந்த 84,000 ரூபாயோட 10% அப்படிங்கிறத மட்டும் தான் கடந்த வருஷத்தில், அதாவது 2016 செப்டம்பர் மாதத்தில் 10% போனஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 10% போனஸை ஏன் இந்த மக்கள் வந்து தொழிலாளிகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு முதல் வருஷம் 2015 வருஷம் நாங்கள் 20% போனஸாக வாங்கின அமௌண்ட்டே அந்த 8,400 ரூபா தான். ஆனால் 2016 10% போனஸே 8,400 ரூபா தான். ஸோ அந்த அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டும் பெரிய வேறுபாடு இல்லாதனால தான் மக்கள் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த விஷயங்கள், அதாவது இந்த பேஸ் கோர் விஷயங்களால தான் இவங்க வந்து மக்கள் வந்து யாரும் இவங்ககிட்ட முன் வர்றதுக்கோ போராட்டம் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு பின்துணை கொடுக்கறதுக்கோ வர்றதில்லை அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்தாக இருக்குது. இதில் போதுமா சுஜித்?